சுனிதா வில்லியம்ஸ் எப்ப வருவாங்க சார்? 19ஆம் தேதி திரும்பிடுவாங்க. பூமியில வந்து அவங்க வந்து இறங்கின பிறகு ஒரு சில நாட்கள் அவங்களுக்கு வந்து இயல்பா நடக்கிறதுல, இயல்பா செயல்படுறதுல சில என்ன சொல்லலாம் இடர்கள் வரும். நான் சொன்ன மாதிரி கால் வந்து நடுங்கும். இப்போ ரஷ்யாவுடைய விண்கலம் எல்லாமே வந்து பாலைவனத்துல வந்து இறங்கும். அமெரிக்காவுடைய விண்கலங்கள் பெரும்பாலும் வந்து தண்ணியில வந்து இறங்கும். கீழே இறங்கும் போதே ஒரு ராக்கெட்டை வச்சு தரையில வந்து அந்த ராக்கெட்டை பயன்படுத்தி இறங்குற மாதிரியான சில விஷயங்கள், அந்த ராக்கெட்டை திரும்பி பிடிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சில தொழில்நுட்பங்களை தயார் பண்றாங்க. நம்ம விண்வெளியில முதந்திருக்கும் போது நம்ம காலை யூஸ் பண்ணிட்டு மாட்டோம். காலால நடந்தே இருக்கும். அப்போ நம்ம பூமிக்கு வரும்போது வந்து நம்முடைய கால் வந்து கொஞ்சம் பேபி ஃபீட்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து தள்ளாடும் இல்லையா? அது மாதிரி வந்து தள்ளாடும். 6 மாசம் இருந்தாங்கன்னா அப்படியே சும்மா தூங்கிட்டு சாப்பிட்டு அப்படி இருப்பாங்களா? இல்ல. 150 ஆய்வுகள் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு சொன்னா, முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ரீசெண்டா தான் நம்ம பேசியிருந்தோம். சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்க கூட இருக்க மற்ற சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து எப்போ திரும்ப பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துருவாங்க போல. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஒரு ராக்கெட் அங்கே போயிருக்கு. அவங்கள மீட்கிறதுக்கான பணிகள் அப்படிங்கிறது தயாராயிடுச்சு. எப்போ வருவாங்க சார்? எக்ஸாக்டா அதாவது சொல்ல முடியுமா? 2 விஷயங்க. அதாவது வந்து இப்போ சமீப காலமா, அதாவது கடந்த சில ஆண்டுகள் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த சர்வதேச விண்வெளி குடில் அல்லது சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல வந்து மொத்தம் 7 பேர் இருக்காங்க. எப்பவுமே வந்து 7 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பணிக்குழு, ஒரு எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அத. இப்போ நடந்திருக்கிற எக்ஸ்பெடிஷன் பேர் வந்து 72 72வது எக்ஸ்பெடிஷன், 72வது பணி. இந்த 7 பேர் வந்து பொதுவா எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 பேர் வந்து அமெரிக்காவுடைய ஒரு விண்கலத்தின் மூலமா போவாங்க. 3 பேர் வந்து ரஷ்யாவுடைய சோயூஸ் மூலமா போவாங்க. வந்து இந்த முதல்ல ஒரு அமெரிக்கா விண்கலத்துல 4 பேர் போய் சேர்ந்தா, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துல 3 பேர் வந்து சோயூஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து கடந்த சில வருடங்களாக நடைமுறை. இப்போ 73வது எக்ஸ்பெடிஷன், அதாவது 73வது எக்ஸ்பெடிஷன் வந்து துவங்கி இருக்கு. அதனுடைய பகுதியாக அதுல 4 பேர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய க்ரூ 10 அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்துல அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஏப்ரல் மாதத்துல வந்து இன்னொரு ஒரு 3 பேர் போய் சேருவாங்க. சோ இதுக்கு பதிலா வந்து அங்க இருக்கிற 4 பேர் வந்து இப்போ 19ஆம் தேதி திரும்பிடுவாங்க. இன்னொரு 3 பேர் வந்து ஏப்ரல் மாதத்துல திரும்புவாங்க. இப்படிதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓகே. பட் ராக்கெட் பூமியில இருந்து ஏவப்படுது அப்படின்னா, அது அந்த அந்த இடத்த போய் சர்வதேச விண்வெளி நிலையத்தை போய் ரீச் ஆகுறதுக்கான அந்த ஒரு டைம் இருக்குல்ல சார்? எவ்வளவு நேரம் சார் அது எடுத்துக்கும்? சோ இப்ப நீங்க வந்து 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ராக்கெட்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து டெக்னிக்கலா நம்ம வந்து விஞ்ஞானிகள் ராக்கெட்னு சொல்ல மாட்டாங்க. லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இல்லனா லான்ச் வெஹிக்கிள். ஓகே. ஏவூர்தி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அது என்ன பண்ணும்னா பூமியில இருந்து அந்த விண்கலத்தை விண்வெளிக்கு கொண்டு போகும். அதாவது நம்ம கீழே பாக்குற அந்த பெரிய உருவத்தோட இருக்கையா பென்சில் மாதிரி அதனுடைய வேலை. சோ அது வந்து வெறும் 15 நிமிடத்துல எட்ட வேண்டிய அந்த உயரத்துக்கு எட்டிடும். அதே மாதிரி வந்து அந்த விண்கலம் வந்து பயணம் செஞ்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் துரத்தி பிடிச்சு அதுல போய் ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து பல மணி நேரங்கள் எடுக்கும். ஓகே, ஓகே. சோ ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ஓகே, ஓகே. உயரம் போறதுக்கு வந்து வெறும் 15 நிமிடம் தான். பட் அதுக்கப்புறம் போய் சேரதுக்கு ஒரு நேரம். ஒருத்தவங்க விண்வெளிக்கு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க இருக்க முடியும்? அண்ட் எவ்வளவு காலத்துக்கு பிறகு இங்க பூமியில இருந்து ஆட்கள் போய் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு 45 டேஸ் இல்லாட்டி அதிகபட்சம் 3 மந்த்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அங்க இருந்து அதுக்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் அங்க இருந்திருக்கும்? அண்ட் பூமிக்கு திரும்பும்போது அவங்க என்ன மாதிரியான ட்ராமால ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? இது ட்ராமாலாம் இல்லம்மா. இப்ப இவங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இது வந்து 3வது பயணம். நீங்க சுனிதா வில்லியம்ஸ பாத்தீங்கன்னா 3வது பயணம். அவங்க முதல்ல போன பயணத்துல வந்து எக்ஸ்பெடிஷன் 14 அப்படின்னு போனாங்க. 13 போனாங்க. ஓகே.
ஓகே. எக்ஸ்பெடிஷன் 13 நடக்கும்போதே வந்து அது முடிஞ்சு 14 ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கள வந்து ம். கன்டின்யூ பண்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க கன்டின்யூ பண்றேன்னாங்க. சோ அப்ப அவங்க டபுள் ஷிஃப்ட் பண்ணாங்க. ம். 13லயும் இருந்தாங்க, 14லயும் அப்படியே கன்டினியூஸா இருந்தாங்க. ஓகே. அதே மாதிரி 2வது தடவ போம்போதும் 2 ஷிஃப்ட் கன்டினியூஸா இருந்தாங்க. சோ அதனால இது வந்து ஓகே. அவங்களுக்கு புதுசு கிடையாது. இது வந்து ஓகே. 3வது முறை அவங்க போறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஓகே. புதுசா பொதுவா வந்து 6 மாதங்கள் அங்க இருப்பாங்க. ஒரு டீம் போச்சுன்னா 6 ஓகே. மாதங்கள் இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ம். நடைமுறை. ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெருசா இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து மிதந்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலையில இருக்கும்போது அவங்க காலுக்கோ, இல்ல உடலுக்கோ சரியா ஆக்டிவிட்டி இருக்காது அப்படின்னும்போது, அவங்க என்ன மாதிரியான சிக்கல்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும்? இல்ல அது சிக்கல்கள்னு புரிஞ்சுக்கலாமா எப்படி? பூமிக்கு திரும்பும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க சந்திக்க நேரிடும்? நம்ம ஓகே. விண்வெளியில மிதந்திருக்கும்போது நம்ம காலை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். காலால ம். நடந்தே இருப்போம். அப்போ நம்ம பூமிக்கு வரும்போது வந்து நம்முடைய கால் வந்து கொஞ்சம் பேபி ஃபீட்ன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து தள்ளாடும் இல்லையா? அது மாரி வந்து ம். தள்ளாடும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஓகே. என்னன்னு சொல்லலாம்? சிறிது நேரத்துல போயிடக்கூடிய ஒரு இடர் தான். இது வந்து அப்படியே வாழ்நாள் ஃபுல்லா ம். இருக்கக்கூடிய ஒரு ட்ரிப்ளிங் எஃபெக்ட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ம். தற்காலிக சிக்கல்கள். அந்த தற்காலிக சிக்கல்கள் ஒரு சில நாட்கள் வந்து அவங்கள வந்து எல்லாத்தையுமே மெதுவா பண்ண சொல்லுவாங்க. அதாவது பெட்ல இருந்து ம். எழுந்தா அப்படியே தடதடான்னு எழுந்து நடக்காதீங்க. மெதுவா எழுந்து உட்காருங்க. அப்புறம் கால கீழ வைங்க. ஏதாவது புடிச்சுக்கிட்டு நடங்க. ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. அந்த மாரியான ஓகே, விஷயங்கள் தான். ஓகே. சில நாட்கள்ல உங்களுக்கு அந்த ஓகே. உடல் பழகிடும். பூமியினுடைய நிலைமைக்கு பழகிடும். அதனால ஒரு ஒரு சில ம். வாரங்கள்ல இயல்பாவே செயல்பட ஆரம்பிச்சுரும். வேற உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் அங்க வேற மாதிரி இருக்கும். அங்க ஸ்பேஸ்ல அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல அவங்க ஒரு ஃபுட் எடுத்துப்பாங்க. அது இங்க பூமிக்கு திரும்பும்போது அது உடல்நிலையில மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்றாங்களே! தகவல்களா வெளியாகுது. அது உண்மதானா? அதாவது வந்து இப்ப நீங்க விண்வெளியில இருக்கும்போது வந்து பெரும்பாலும் பதப்படுத்தப்பட்ட உணவை உண்பீங்க. ஸோ அப்ப அதுல வந்து பெரும்பாலும் ம். உங்களுக்கு பாக்டீரியா போன்றவைகள்லாம் இருக்காது. ஸோ ஓகே. பாதுகாப்பு காரணத்துக்காக பாக்டீரியா இல்லாம தானே பண்ணியிருப்போம் பதம் பண்ணும்போது. ஆனா வந்து நம்முடைய ம். உடலுக்கும் சில பாக்டீரியா தேவை இல்லையா? நம்ம ப்ரோபயாட்டிக் அப்படிலாம் ஓகே. சாப்பிடுறோம். ஸோ அப்போ வந்து ம். உங்களுக்கு வந்து உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, நல்ல பாக்டீரியானுடைய பரவல், அதனுடைய வகை வந்து மாறிடும். ஸோ அப்போ வந்து பூமிக்கு வரும்போது ம். கொஞ்சம் சில நாட்கள் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஒரு வயிறு வந்து ஒரு என்ன ஒரு மாரி ஒரு கடகடன்னு இருக்கிற மாரிலாம் இருக்கும். பட் அகைன் நம்ம வந்து ஓகே. பூமியில உணவெல்லாம் சாப்பிடும்போது சரியாயிடும். பட் இத ம். குறித்தே கூட வந்து சுனிதா வில்லியம்ஸ் அங்க ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதையும் ம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ம். என்ன பண்ணுவாங்க அவங்க? அங்க 6 மாசம் இருந்தாங்கன்னா, அப்படியே சும்மா தூங்கிட்டு, சாப்பிட்டு அப்படி இருப்பாங்களா? இல்ல. 150 ஆய்வுகள் ஓகே. பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ம். ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீண்ட நாள் ம். உணவு பாதுகாப்பு பதப்படுத்தப்பட்ட உணவுல வந்து இந்த மாரி நல்ல பாக்டீரியாலாம் இல்லாததுனால, நல்ல ம். பாக்டீரியாவ விண்வெளியில வளர்க்க முடியுமா? ஓகே. அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஏற்கனவே உடல்ல சில பிரச்சனைகள் இருந்ததாகவும், அவங்க ஸ்பேஸ்ல போயிட்டு இத்தனை மாதம் இருந்துட்டு திரும்பவும் வரும்போது, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் பரவலா பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸோட இருக்கவங்க ஸ்பேஸுக்கு போறது, இவ்ளோ நாள் இருக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிளா சார்? அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னவங்க வந்து போலி செய்தி. ஓகே. அவங்க வந்து இந்த மாரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தா வந்து இந்த விண்வெளி துறையிலேயே நீங்க பக்கத்திலேயே இருக்க முடியாது. ஓகே, ஓகே. விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி 6 மாதம் அவங்களுக்கு பயிற்சி குடுத்திருப்பாங்க. அந்த பயிற்சியில வந்து ம். அவங்க உடல்நிலை வந்து இதுக்கான ஏத்ததா இல்ல அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு ம். ம். எமர்ஜென்சி ஆனா நீங்க திரும்பி வர முடியாது இல்லையா? சோ அதனால ஓகே, ஓகே. அந்த மாதிரி ஒரு ரிஸ்கே இருக்காது. 100% ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் முடியும். சோ அதனால அவங்களுக்கு ஏற்கனவே ஓகே. உடல்நிலை பிரச்சனை அப்படின்லாம் சொன்னானாக்கா, அது வந்து ஏதோ ஒரு போலி செய்தி தான். அதுக்கும் உண்மைக்கும் ஓகே. தொடர்பே ம். அவங்களுடைய ம். முக்கியமான பணியே வந்து அடுத்த தலைமுறை விண்கல ஓட்டிகளை, அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்து ஓட்டுறவங்கள தயார் பண்ணது தான். அதனுடைய ஒரு பகுதியா தான் விண்வெளிக்கே போனாங்க. திரும்பி வந்தப்பவும் அதே வேலை ம். தான் செய்ய போறாங்க. ஸோ அதனால ம். அவங்க உடல்நிலை அ பிரச்சனையால இருந்தது அப்படியே போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் போ முடியாது. ஸ்பேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா, அப்ப எமர்ஜென்சி கேஸஸ்னா என்ன பண்ணுவாங்க சார்? இதுவரைக்கும் அந்த மாரி ஒண்ணும் நடந்ததே கிடையாது. இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து ஓகே. 2000 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 25 ஆண்டுகள் அங்க வந்து 500க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாரி ஒரு நிலைமை வந்ததே கிடையாது. ஏதாவது தலைவலி ஓகே. வந்திருக்கும், வலி வந்திருக்கும், முதுகு வலி வந்திருக்கும். அந்த மாரியான சிக்கல்கள் தான் தவிர வந்து அந்த மாரி ஒரு நிலைமை நம்ம இதுவரைக்கும் சந்திச்சது இல்ல.
ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டனா இருக்கும்ல சார் ஸ்பேஸ்ல எல்லாமே? ஆமா, நிச்சயமா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹார்ட்ட இது பண்றதுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான எமர்ஜென்சி கிட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஓகே. பயணம் ஏன்னா இங்கேருந்து நம்ம 6 மாசம் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவோம். யாருமே வந்து ம், நாளைக்கு நீ ம். ஸ்பேஸ்க்கு போற, போட்டி படிக்க எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. 6 மாசம் நீங்க வந்து அதுக்காக பயிற்சி எடுக்கணும். அந்த 6 மாசம் ஓகே. நீங்க குடும்பத்தோட தனியா இருப்பீங்க. ம். உங்க குழுவோட சேர்ந்து நீங்க பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்த பிறகு தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நடந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா, இங்க வந்து ரிசீவ் ஆகும்போது, இங்க வந்து அ அ பூமியில வந்து அவங்க இறங்கும்போது, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு? ஸோ பூமியில வந்து அவங்க வந்து இறங்கின பிறகு ஒரு சில நாட்கள் அவங்களுக்கு வந்து இயல்பா நடக்கிறதுல, இயல்பா செயல்படுறதுல சில என்னன்னு சொல்லலாம் இடர்கள் வரும். நான் சொன்ன மாரி கால் ம். வந்து நடுங்கும். நம்ம வந்து அங்க பழக்கப்பட்டோம். ஓகே. என்ன பழக்கப்பட்டோம்? இப்ப நான் வந்து பேனாவ நாங்க அப்படியே விட்டேன்னா, பேனா மிதக்கும். கீழ விழாது. ம். இல்லையா? ஸோ அப்ப வந்து அந்த மாரி பழக்கப்பட்ட இடத்துல நம்ம வந்து நமக்கு அறியாமலேயே நம்ம அந்த மாரி பல விஷயங்கள் செய்வோம். காஃபி குடிப்போம், அப்படியே விட்டுருவோம். நம்ம பூமியில ம். டமால்னு கீழ வந்துரும். விண்வெளியில மிதந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஓகே. மாரியான சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு 2 நாட்கள்ல சரியாயிடும். அண்ட் எப்படி சார் வந்து லேண்ட் ஆவாங்க? இப்ப இங்கேருந்து போகும்போது ஒரு ராக்கெட் ஏவுதளம் மூலமா போறாங்க. அண்ட் அந்த லான்ச்சிங் வெஹிக்கிள்ல போறாங்க. இறங்கும்போது எப்படி இறங்குவாங்கன்ற ஒரு டவுட் இருக்கும்ல எல்லாருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்துல நான் வந்து ஒரு பொருள சுத்த வைக்கணும்னு சொன்னா, அதுக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வேகத்த குடுக்கணும். அந்த வேகத்த குடுத்தா அது வந்து 500 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திக்கும். அந்த ஓகே. வேகத்த நான் குறைச்சா, அந்த உயரம் கம்மியாகும். இன்னும் வேகத்த குறைச்சா, இன்னும் உயரம் கம்மியாகும். இன்னும் வேகத்த ஓகே. குறைச்சா, கல்லு மாரி பூமியில விழும். அந்த கல்லு மாரி ம். பூமியில விழுறது தான் தரையிறங்குது. அதுதான் டீ ஆர்பிட் ஓகே. பர்ன் அப்படின்னு. ஸோ அந்த கல்லு மாரி விழுந்தா கீழ விழுந்து டமால்னு உடைஞ்சிரும்ல. ஸோ அப்ப வந்து ம். அதுல வந்து நெறைய பாராசூட் இருக்கும். அந்த பாராசூட் எல்லாம் ஓப்பன் ஆயி, அதனுடைய ம். வேகத்த குறைச்சு, மெதுவா அது வந்து ஸ்பிளாஷ் டவுன் தண்ணீல வந்து இறங்கும். அது எவ்ளோ ஸ்பீடா பூமிய சுத்தி அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எவ்ளோ ஸ்பீடா சுத்திட்டு இருக்கோ, அதே ஸ்பீட்ல தான் சுத்திட்டு இருக்கும். ஆனா அவங்க இறங்கும்போது. குறையாது கிளம்பும். ஸ்பீடு. ஆமா. கிளம்பும்போது அதே ஸ்பீட்ல தான் இருக்கும். அப்ப அந்த வேகத்த நம்ம குறைச்சா, உயரம் கம்மியாயிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இன்னும் ரொம்ப வேகத்த ரொம்ப குறைச்சோம்னு சொன்னா, அது வந்து கல்லு மாரி பூமியில விழ ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் வரும். ஸோ ஓகே. ஒரு மொத்தம் வந்து ஒரு 10, 11 நிமிடங்கள் தான். ம். இறங்கணும்னு முடிவு பண்ண பிறகு, இந்த டீ ஆர்பிட் பண்ண பிறகு ஒரு 10, 11 நிமிடத்துல கீழ இறங்கும். ஓகே. அவங்களுக்கு தெரியும்ல இந்த டிஸ்டன்ஸ் கிட்ட வந்த உடனே நம்ம பாராசூட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு. அவங்க ஓப்பன் பண்ண வேண்டாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்களாலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஓகே. அந்த சமயத்துல ஓகே. அ அந்த உள்ள உங்களால செயல்படுற அளவுக்கு நம்ம வேகமா செயல்பட முடியாது. எல்லாமே ஓகே. ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா தான் ஓகே. பாராசூட் ஓகே. தெரியும். ஆட்டோமேட்டிக்கா தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இன்கேஸ் ம். நடக்கலன்னா எமர்ஜென்சியா புல் பண்றதுக்கு இது வச்சிருப்பாங்க. அந்த ஓகே. புல்லிங் இது மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. பட் எல்லாம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்கும். லேண்டிங் ஸ்பேஸ் என்னவா சார் இருக்கும்? இப்போ ரஷ்யாவினுடைய விண்கலம் ம். எல்லாமே வந்து பாலைவனத்துல வந்து இறங்கும். ம். அமெரிக்காவினுடைய விண்கலங்கள் பெரும்பாலும் வந்து தண்ணீல வந்து இறங்கும். ஓகே. இப்போ என்ன சமீபத்துல வேறுபாடு 2த்துக்கும்? ஆமா. சமீபத்துல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, கீழ இறங்கும்போதே ஒரு ராக்கெட்ட வச்சு, தரையில வந்து அந்த ராக்கெட்ட பயன்படுத்தி இறங்குற மாரியான சில விஷயங்கள், அந்த ராக்கெட்ட திருப்பி புடிக்கிற விஷயங்கள், இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாரியான சில ஆமா. தொழில்நுட்பங்கள தயார் பண்றாங்க. பட் அதெல்லாம் எதிர்காலம். ஓகே. எதிர்காலம். ஓகே. பட் ஓகே. இப்போதைக்கு தண்ணீல வந்து இறங்கும். ஸ்பேஸ் ஷட்டிலா இருந்தா ம். நீங்க விமானம் மாரி வந்து இறங்கும். ஓடுதளத்துல வந்து இறங்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.